வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். கடவுளை காண முடியுமா? கடவுள் இருக்கிறார்களா? பகுத்தறிவாளர்கள் அப்படின்றவங்க நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். கடவுள் இருக்காரா இல்லையான்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு காலத்தில் இந்த கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்கிற பொழுது அன்னப்பறவைன்னு ஒரு பறவை இருந்தது. இந்த அன்னப்பறவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாலையும் தண்ணீரையும் கலர்ந்து கொடுத்தால் பாலை மட்டும் குடித்துவிட்டு தண்ணீரை தனியாக எடுத்து கொடுத்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு பறவை அன்னப்பறவை. அது மாதிரிதான் கடவுள் இல்லை என்று சொன்னால் அந்த கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நாம் எப்படி விளக்கம் கொடுக்க முடியும்? இந்த கடவுள் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. குழந்தைகள் கூட கேட்பாங்க, கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்காக ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? அது கண்ணுக்கு தெரியாத கடவுள். தர்மம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் கடவுளாக பார்க்கக்கூடியது. ஏன்னா எல்லா ராசிக்காரர்களையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில புத்தாண்டு அன்று எல்லா ராசிக்காரர்களுக்கும் பலன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் சுப பலன்கள். சில ராசிகள் நன்றாக இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ராசியை சொல்லி அந்த ராசி நல்லா இல்லை, அந்த ராசியில் இருக்கிறவங்களாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராசியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுமா? அது எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ராசியை நானும் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்லலை. அது எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக கஷ்டப்படுவார்களா அப்படின்னு கேட்டா அந்த ராசியில் இருக்கும் 50% உள்ளவர்கள் கூட கஷ்டப்பட மாட்டார்கள். ஏன்னா இறைவன் உங்களை துன்பப்படுத்தி பார்ப்பதற்காக இல்லை. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இறைவன் எப்பொழுதுமே உங்களை துன்பப்படுத்தி பார்க்க மாட்டான். உதிக்கின்ற சூரியன் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான வெளிச்சத்தை கொடுப்பான். பூமாதேவி இருக்கா, இந்த பூமாதேவி நீ பிறக்கின்ற பொழுது ஒரு 2 கிலோ இருக்கிற, வளர்ந்து ஆளாகி நல்லா வரும்போது 60 கிலோ போயிடுற. ஆனா இந்த பூமாதேவி என்ன, 2 வயது குழந்தையாக இருந்தவன் 60 கிலோ உள்ளவனாக இருக்கிறான், அவனை நான் எப்படி சுமக்க முடியும் என்று கேட்பதில்லை. மழை மும்மாறி பெய்ய வேண்டிய மழை. நீங்கள் தர்மத்தை மீறாமல் இருந்தால் அந்த மழை மும்மாறி பெய்யுமா? தர்மத்தை மீறுகின்ற பொழுது காலம் மாறி மழை பெய்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள். சுவாசிக்கின்றீர்கள், இந்த சுவாசம் அப்படிங்கிறது காத்து உள்ளார போயிட்டு போயிட்டு வருது. அது நின்று போச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? யாராவது சொல்ல முடியுமா? இல்லைங்க, நான் ஒரு மணி நேரம் இந்த சுவாசத்தை நிறுத்தி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா கடவுள் அப்படிங்கிறவர் உங்களை வழிநடத்துகிறார் என்று நான் சொல்லவில்லை.
நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி என்பது இருக்கிறது. பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. நீ கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியது உன்னுடைய தனிப்பட்ட சுதந்திரம். அதை மற்றவர்களிடத்தில் கொண்டு வந்து திணிக்க கூடாது. கடவுள் இருக்கிறார் என்று நாங்கள் உங்களிடத்தில் திணிப்பதில்லை. அதே போல் கடவுள் இல்லை என்பதையும் திணிக்க கூடாது. ஏன் அப்படின்னா, கடவுள் அப்படிங்கிறவர் உங்களுக்கு கண்முன்னே தோன்றுவார் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. பிரகலாதனுக்கு நரசிம்மர் அவதாரம் எடுக்கிறார் அவசரமாக, இல்லையா? அந்த மாதிரி அவதாரம் எடுத்து கடவுள் வர வேண்டும் என்றால் நீ எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? பிரகலாதன் மாதிரி இருக்கணும். கிருஷ்ண அவதாரம் எடுக்கிறார் என்றால் வாசுகி மாறி வாழ வேண்டும். கண்ணகி பிறக்கிறாள் என்றால், மாதவி வாழ்கிறாள் என்றால், மணிமேகலை வாழ்கிறாள் என்றால் அவர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இருந்தால்தான் இறைவன் உங்களிடத்திலே லகித்து உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி உங்களுடைய சுவாசத்தை நிறுத்தி வைத்துவிட்டு 2 நாட்கள் கழித்து நான் மீண்டும் சுவாசிக்கிறேன் என்று சொல்ல முடியாதோ, அதே போல் கடவுளை இல்லை என்று சொல்லிவிட்டு வாழ்ந்துவிட முடியாது. வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு அப்பாற்பட்ட சக்திகள் இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நமக்கு அப்பாற்பட்ட சில சக்திகளை உருவாக்கி அந்த சக்திகள் மூலமாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் தவறு செய்யாமல், அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தாமல், அடுத்தவர்களுடைய உடைமைக்கு அபகரிக்காமல் நாம் நம்முடைய வேலைகளை மட்டும் பார்த்து வந்தால் எந்த கிரகமும் உங்களை எதுவுமே செய்யாது. கடவுள் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர முடியும். ஏன்னா எங்கேயோ யாருக்கோ கொடுக்கப்பட்ட விதி உங்களிடத்தில் வந்து பொருளாக மாறி கிடைக்கும். இதைதான் பிரபஞ்சம் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தில் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்காக கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளை நீங்கள் வழிபடவில்லை என்றாலும் தவறாக பேசிவிடாதீர்கள். ஏன்னா ஒரு சொல் நின்றுவிடும், ஒரு சொல் கொன்றுவிடும். அந்த சொல்லில் உங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளாதீர்கள். கடவுள் என்பது நம்முள் இருக்கும் ஒரு அபரிதமான மெய்சில் இருக்கக்கூடிய சக்தி. அந்த சக்தியை உணரக்கூடியவர்களுக்கு கடவுள் என்பது ஒரு வரப்பிரசாதமாகவே அமைகிறது. எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியையும் பரசுராமரையும் வணங்குகிறோம்.